ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் சூர்யா சார் நடிக்கவிருந்த ரோலக்ஸ் திரைப்படம் குறித்து சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனை சூர்யா சார் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ரோலக்ஸ் திரைப்படம் குறித்து சூர்யா சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி ரோலக்ஸ் திரைப்படம் பண்ணலாமா வேணாமா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக போகுது. நீங்க படத்துக்கு எவ்வளவு ஈகராக வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில ரோலக்ஸ் திரைப்படம் குறித்த சூர்யா சார் கிட்ட ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. அதற்கு சூர்யா சார் என்ன பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ரோலக்ஸ் படம் குறித்தோ அல்லது லோகேஷ் கனகராஜ் அவர்களின் இயக்கம் குறித்த தன்னிடம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படின்னு சூர்யா சார் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது சூர்யா சார் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்குது. மேலும் தற்போது லோகேஷ் கனகராஜ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கான பணிகளை தொடங்கி ஆயத்தமாகி வர்றாங்க. அதே நேரத்தில் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் திட்டமிட்டிருந்த விக்ரம் 2 மற்றும் கைது 2 ஆகிய இரண்டாம் பாகங்களுக்கான திரைப்படமும் இயக்குவதில் தாமதமாகி வர்ற காரணத்தினால ரோலக்ஸ் படம் உருவாவதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. இருந்தாலும் சூர்யா சார் ரசிகர்கள் எவ்வளவு தாமதமானாலும் ரோலக்ஸ் திரைப்படத்தை இயக்க வேண்டும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க. சூர்யா சாரே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாங்க, ரோலக்ஸ் படம் குறித்து என்னிடம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விக்ரம் 2 கைது 2 திரைப்படத்திற்கு பிறகுதான் ரோலக்ஸ் திரைப்படம் இயக்க வாய்ப்பு இருக்கு. தற்போது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினால ரோலக்ஸ் திரைப்படம் உருவாவது கடினம் தான். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.